மேட்ச் பிட்வீன் டிஎன்11 தொட்டியப்பட்டி வர்சஸ் பிரபாகரன் மெமோரியல் சூளகிரி. ஸோ 2 டீமுக்கான மேட்ச். ஸோ டிஎன்11 தொட்டியப்பட்டி. ஸோ அதிகமாக யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். திருச்சி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ். ஸோ எல்லாம் சின்ன பசங்களை வச்சு விளாட்றாங்க. நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி கோஆர்டினேட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கே வாழ்த்துக்கள். ப்ரைஸுக்குள்ளேயும் மேலே ஏறி வந்திருக்காங்க. நல்ல டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஜெயிச்சு. பேட்ஸ்மேன் சைக்கிள் 360 பிரதாப், ஆன் சைக்கிள் முரளி. முதல் ஓவர் ஸ்டாலியன். முதல் பந்தே அல்லாட்டிக்காமல் அடிச்சிருக்காரு. இங்கே ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே முதல் பந்தே ஒரு பவுண்டரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் பிரதாப். செகண்ட் ஒன் வரட்டி ஆடப்பட்டிருக்காரு. லோ ஃபுல் டாஸ் ஒயிட் வரைக்கும் இழுத்து போடவும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃப்ளிக் மாதிரி ஆடி இருக்காரு. ரொம்ப தூரம் போயிருக்கு. கேட்ச் ஆனு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அது பவுண்டரியும் போயிடுச்சா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி கேட்ச் ட்ராப் பண்ணி அது பவுண்டரியாகவும் போயிருக்கு. ஒரு வாலியபிளான பேட்ஸ்மேன், குவாலிட்டியான ஹிட்டர். ஸோ முரளி அவருக்கு லைஃப் கிடச்சிருக்கு, ஐஎஸ்பிஎல் முரளிக்கு. நெக்ஸ்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்திருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பிடிச்சாருங்க. இந்த முறை நல்லா கேட்ச்சு. ஸோ போன முறை தவற விட்டாங்க, இந்த முறை கரெக்டாகவே பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். விக்கெட் இழக்கிறாங்க. எக்ஸ்னி பேட்ஸ்மேன் அரவிந்த் சைட்டவே எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நோ பால் கொடுத்துருக்காங்களா? சரி, நோ பால் கொடுக்கல, லெக் பை தான் கொடுத்துருக்காரு. அதை பார்க்கும்போது நோ பால்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. நல்லா சாப்பிடுங்க. ஃபீல்டர்கிட்ட இருந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ அரவிந்தோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க முதல் ஓவர்லேயே. ஸோ முதல் ஓவரில் 2 விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்டாலின். நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே யங்ஸ்டர் பட்டாளம் டிஎன்11 தொட்டியப்பட்டி. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ராகுல், நீ பேட்டரா வந்தா கோகுல், 2 பேருக்குமே முதல் பந்துன்னு சொல்லலாம். உத்தரத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா போட்டிருக்காரு. ஸ்டார்ட் வித் டாட் இங்கே ராகுல். செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாங்க, ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கோகுலோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க இங்க. ஸோ ஏர்லியாவே 3வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். தொட்டியப்பட்டி டிஎன்11. பேட்டர் சலீம். வாட் அண்ட் டெலிவரிங்க. சரியான யாக்கருங்க. செம்மையா நெல் பண்ணியிருக்காரு யாக்கரைங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இழுத்து தூக்கி போட்டு ஆசையை காட்ட பார்த்தாரு. சரியான வேகம் இந்த பால். வாம் வெல்கம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சலீமா இங்க. ராகுல் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கினாரு. ஃபுல் டாஸ் பால் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே ஜிம்பா கார்த்தி வான்சே பிடிச்சிட்டாருங்க இங்க விக்கெட்டு. அடுத்த விக்கெட்டு, 4வது விக்கெட் இழக்கிறாங்க. பவர் பிளேலே இங்க ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டர் ஃபுல் டாஸ் பால் கேட்சுக்கு வந்துடுறாங்களா? விரட்டி வந்து பார்த்தாரு, கேட்சை பிடிக்க முடியலங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. இதுவும் கேட்சாக இருந்தா 5 விக்கெட் அப்படிங்கும் போது இன்னும் ப்ரெஷராக போயிருக்கும். இப்போதைக்கு இவர் தாங்க என்ன பண்ண போறாரு, இவரோட மைண்ட் செட் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா 4 விக்கெட்டு எப்பவும் போல ஃப்ரீ ஃப்ளோவிங்காக பேட்டையும் விட முடியாது, விக்கெட்டையும் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி ஸ்கோரையும் விடாமல் எடுத்துகிட்டு போகணும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பிரதாப் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க. காலில் சென்ஸா காலை போட்டாரு, இல்லைன்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். வாட்டர் ஓவர் இங்க ராகுல். முதல் ஓவர் அண்ட் 2வது ஓவர் 2 ஓவரையுமே கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஎன்11 தொட்டியப்பட்டி யங்ஸ்டர்ஸ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் தன பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பிக் கப்பல் லெக் பை கொடுத்துருக்காரு அம்பையருங்க. செகண்ட் ஒன் வெட்டி தட்டுன்னு ஆடி இருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரி, 1 மோர் டாட் பால். இங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிருக்காங்க இது வரைக்குமே தொட்டியப்பட்டி பவுலர்ஸ். அதே மாதிரி இங்கிட்டே பிரதாப் ஏதாவது ஒரு பால் பேட்டில் பட்டுச்சுனாலே அதுக்கப்புறம் அவரே மேட்சை எடுத்துட்டு போயிடுவாரு. கேட்ச் இஸ் கால் அப்படின்னு வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் எஸ் விக்கெட். இங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதாப் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க. முதல் 3 ஓவருக்குள்ளே ஃபுல்லா டாமினேட் பண்ணிக்கிருக்காங்க இங்க பவுலர்ஸ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. லெஃப்ட் எடுத்தாங்க ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க, அதிகபட்சம் சிங்கிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டீசன்ட் டிஃபென்ஸ், தரையில் ஆடி இருக்காங்க, ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்ச மேல 16 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் அகைன் ராகுல். இந்த இடத்துல நல்லா போட்ட பவுலர், அதன் காரணமா அவர் கொடுத்தாங்க, நல்லாவே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் சான்ஸ் பார். போயிடுறாரா பாலுக்கு? பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ டோர்னமெண்ட்டில் யாருக்கெல்லாம் கேட்ச் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இங்கே துண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மணிமாறன் அவருக்கு லைஃப் என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் ஒன் உடம்பு ரயிலில் வந்தாலும் தரையில் ஆட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங், ஸ்லோயர் ஸ்விங். லாஸ்ட் ஒன் டெலிவரி. ரெயின் ஒரு ஸ்லோயர். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். ஸோ 4 ஓவர் நறுக்குன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு எவ்வளோ ரன்ஸே வித்து கொடுக்காம விக்கெட் எடுத்து போட்டிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன் அடிச்சிருக்காங்க. பிரபாகரன் மெமோரியல். வச்சுக்கான 5வது ஓவர். தனப்பிரகாஷ் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. கொஞ்சம் கூட இடமே கொடுக்கலன்னு சொல்லலாம். டாட். செகண்ட் ஒன் சான்ஸ் பார். ஹைட்டு தான் போயிருக்கு. ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாங்களா, விரட்டி பார்த்தாரு. கேட்சை பிடிக்க முடியல. 1 2வது ரன் பண்ணிடுவாங்களா. சிங்கிளோடய ஸ்டாப் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார். கேப்ல போயிருக்கு. அது பந்து தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரிங்க. பவுண்டரி போயிருக்கு. அடிச்சாருங்க. இங்க ஒட்டச்சு போட்டா எப்பவுமே பவுலரோட மனசை உடைக்கிற மாதிரி தான் அடிப்பாரு. முத்து பாண்டி இந்த முறை அடிச்சிருக்காரு. லைனை தாண்டி ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட் டிபென்ஸ் தரையில் ஆட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து வந்து ஸ்டெம்பில் சொருகிட்டான்னு சொல்லலாம். விக்கெட். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31. ஸோ ரெஸ்ட்ரிக் தான் இப்போ வரைக்குமே. வச்சுக்கணும் 6வது ஓவர். ஜிம்பா கார்த்திக் சாருங்க முதல் பந்தே கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ராகுல் இருந்தார் ஃபீல்டர். அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஸோ எதிர்காத்தா இருந்தாலும் அதை பற்றி அலட்டிக்கவே இல்லை. முதல் பந்திலே ஒரு 6 ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவரில் எங்கள் முத்து பாண்டி அதை போன பால் 6ன்னு சொல்லேன். அது பவுண்டரி. இந்த முறை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சான்ஸ் பார். ஒரு சாருங்க லைனில் வச்ச ஆப்போசிட் விண்டில் போகலை. விக்கெட் எடுத்திருக்காங்க. முத்துப்பாண்டியோட விக்கெட். ஜிம்பா கார்த்திக் பேட்டர். ஹில்லு கரெக்டாக போட்டிருக்காரு. ஸ்லோயரான ஏக்கர். டாட். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சுத்து. பேக் டு பேக் டாட் பால். ஜிம்பா. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்ல ஃபாஸ்டா போயிடுச்சு. கண்டிப்பா இது பவுண்டரி. ஸ்டாப் பண்ண முடியாது. அங்க ஃபீல்டர் இல்லை. அதன் காரணமா தெளிவாக ஆட்டார். ஒரு பவுண்டரி. பேட்ல பட்டு வந்திருக்கு. குயிக்கரா ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் ஓவர். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 அடிச்சிருக்காங்க. பிரபாகரன் மெமோரியல். 2 ஓவர் தான் இருக்கு. இந்த எண்டு ஃபுல்லாவே லெஃப்ட்டுக்கு ஃபேவரட்டான விண்டு அப்படிங்கும்போது உடனே அவரை ரிட்டையர்ட் ஆகி லோட்ட சத்யா உள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். சாலியன் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. கேப்ல 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பிடணும்னு பார்த்தா நல்லா ஸ்டாப். சிங்கிள். 8 விக்கெட் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட். பிரபாகர் மெமோரியல் ரிஸ்க் எடுத்து 2 ஓட மாட்டாங்க எப்பயுமே இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. இங்க 4th ஒன் சான்ஸ் பார். ஹைட்டு போயிருக்கு. ஹைட்டுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸா விக்கெட்டானு பார்த்தா விக்கெட் தாங்க பிடிச்சிருக்காங்க. 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க பிரபாகரன் மெமோரியல். இங்க சொல்லலாம் நீ பேட்டர். பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. கேட்சை பிடிச்சா ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பிடிச்சிருக்காங்க. இங்க ரிமைனிங் ஒரு ஓவர் இருந்தாலும் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க. இங்க வாட் ஆஃப் பவுலிங் யங்ஸ்டர் கூட்டம். இங்க அதிகமான பிளேயர்ஸ் 2K கிட்ஸ் தான் இருந்தாங்க. தொட்டியப்பட்டி நல்லா போட்டிருக்காங்க பவுலிங். 42 ரன் அடிச்சிருக்காங்க பிரபாகரன் மெமோரியல். 43 டார்கெட். TN 11 தொட்டியப்பட்டி. இப்படியே எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம். ஜிம்பா கார்த்திக் சைக்கிள். நான் சைக்கிள். ஸ்டாலியன். மேட்சுக்கான முதல் ஓவர். கோகுல் ஓகேட்டா வந்திருக்கு. உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் வித் டாட். இங்க கோகுல். செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. வாட் அ ஷாட். குவாலிட்டியான ஹிட். சூப்பரா அடிச்சிருக்காரு. 6 ஸ்டார்ட் வித் 6. இங்க ஜிம்பா கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. ஒரு சிங்கிள். சிங்கிள். ஒன்பால் நோபால். பிகினர் சம் லெக் சைடு 2 காரணத்தால ஃப்ரீ ஹிட்டுங்கும் போது பேட்டை ஃப்ரீயாகவும் விட்டாரு. ஆனால் அங்கே ஃபீல்டு லொட்ட சத்தியா இருக்காரு. ஒரு சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட் பேட்டில் பட்டிருக்கு. கேட்ச் ஆனு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க என் ஃபீல்டர். பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு. லெக் பைன் ஒரு டாட் பால் டு என் தி ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு 14. ஸோ அவங்க டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது காவாசி ரன் அடிச்சாங்கன்னு சொல்லலாம் முதல் ஓவர்லேயே. எங்க செகண்ட் ஓவர் அரவிந்த் மிட் விக்கெட்ல போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் பவுண்டரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். வாட் அ பவர், வாட் அ ஹீட். போயிடுச்சுங்க 6 இங்க. ஜிம்பா கார்த்தி ஒரு 6 இந்த ஓவர்லையும் 10 ரன் குயிக்கரா கொண்டு வந்துட்டாங்க இங்க தொட்டியப்பட்டி T11. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு. ரன் வரல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தாரு பிகைந்த சம்ல. இது ஸ்டாப் பண்ணவே முடியாது. பவுண்டரியும் போயிடுச்சு இங்க. ஒன் மோர் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. ஒன் மோர் டாட் பால் டு எண்ட் ஓவர். ரெண்டாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவரில் காவாசி ரன்னு, ரெண்டாவது ஓவரில் பாதிக்கு மேலேயே ரன்னு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் சலீம் ஒரு சிங்கிள் பைஸ்ல. செகண்ட் ஒன் பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆனாரு கவர்ஸ்ல. அதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் டாட். நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 1 2 ரெஸ்ட் பண்றான்னு பார்த்தா சலீம் பாலுக்கு போயிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டிசன் டிபென்ஸ் பவுலருக்கே போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டிருக்கு. 1 மோர் டாட்டோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இங்க. இந்த ஓவரும் அவங்களுக்கு தேவையான ரன்னு கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரிமைனிங் 10 கிட்ட தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர்லேயே. சாரி எனக்கு 5 ஓவர்லேயே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34. நாலாவதோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிட் போயிருக்கு. செகண்ட் ஒன் சாரி ஃபர்ஸ்ட் ஒன் பிடிக்கல. டாட். செகண்ட் ஒன் டிரைவ் ஆடி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. ரெண்டாவது ரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 அகைன் டீசன்ட் டிஃபென்ஸ் சிங்கிள். ஃபுல்லாக மறுகி திருப்பி விட்டுருக்காரு. இதுவும் பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பா. மாறன் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா போக முடியலங்க. அகைன் ஒரு பவுண்டரி. இதோட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க இங்கே T11 தொட்டியப்பட்டி. இந்த பால் நான் வின்னிங் ஷாட் 6 தான் கொண்டு வருவேன்னு விரட்டி போய் அடிச்சாரு இங்க. ஸோ இந்த 6ஓட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்க T11 தொட்டியப்பட்டி. ஸோ யங்ஸ்டர் பட்டாளம் நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக நல்ல டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசர்விட் யங்ஸ்டர் நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர் பட்டாளம் செமி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். 2வது அணியாக இங்க